இன்னைக்கு நம்ம என்னத்தை குறித்து நம்ம பேசலாம் அப்படின்னு சொன்னால், மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்குது அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறார். என்ன அப்படின்னா, அப்பா என்ன என்ன அப்படின்னா, மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்குது அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். என்ன 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 தான் சொல்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோமானால், இப்போ நம்ம மாமிசத்தின் கிரியைகள் அது வெளியரங்கமாக இருக்குது. சரியா? மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்குது. அது என்ன அப்படின்னா, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், இப்படிப்பட்ட பிரமாணங்கள் தான் மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்குது. சரியா? இப்போ மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்குது. சரியா? அப்போ ஒருவன் மாமிசத்தில் காணப்படுகிறான் அப்படின்னு சொன்னால், மாமிசத்தினுடைய கிரியைகள் எப்படி இருக்கும்? வெளியரங்கமாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். சரியா? அடுத்து என்ன சொல்கிறார்? தேவன் சொல்லியிருக்க காரிய வசனத்தை வாசிப்போம். ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசித்தோம்னா நமக்கு தெரியும். சரியா? அது எப்படி எனில், 4வது வசனத்தை வாசிப்போம். மாமிசத்தின் படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு இப்படி செய்தார். சரியா? அடுத்த வசனத்தை கூட நம்ம வாசித்த தெரியும். பிசாசின் கிரியை மாற்றுங்க ஆண்டவரே. அன்றியும் மாமிசத்தின்படி நடக்கிறவன் என்ன சொல்லுகிறார்? மாமிசத்தின்படி நடக்கிறவன், சரியா, மாமிசத்தின்படி நடக்கிறவன் மாமிசத்துக்குரியவைகளை சிந்திக்கிறான். ஆவியின்படி நடக்கிறவன் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறான். சரியா? அப்போ தேவன் சொல்லியிருக்கக்கூடிய காரியம், மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவர்களை சிந்திக்கிறாங்க. ஆவிக்கு, சரியா, ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். சரியா? இது ரெண்டு காரியத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? அப்போ மாமிசத்தின்படி நடக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய சிந்தை தேவனுடைய ஆவியினால், தேவனுடைய கிருபையினால் நாம் ஏவப்பட்டு சில காரியங்கள் நம்ம பேசுவோம். சில பேர் மாமிசத்தில் பேசிடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவான்? சில பேர் மாமிசத்தில் என்ன பண்ணுவான்? சண்டை போடக்கூடியவனாக இருப்பான், வன்முறை செய்யக்கூடியவனாக இருப்பான், மாமிச வெறியனாக இருப்பான், பெருந்தீனிக்காரனாக இருப்பான். சரியா? அப்போ இதெல்லாம் மாமிசத்தின் கிரியைகள். சரியா? அப்போ ஆவியின் கிரியைகள் என்ன, மாமிசத்தின் கிரியைகள் என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ நம்மை யார் நடத்துகிறா? சரியா? ஒரு ஆவிக்குரியவன் நம்மை நடத்துகிறானா, ஒரு மாமிசத்துக்குரியவன் நம்மை நடத்துகிறானா அப்படிங்கிறத, இந்த ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணோம்? புரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? அதான் வேதம் சொல்லுகிறது, மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே இப்படி செய்தார். சரியா? அன்றியும் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். சரியா? அடுத்த வசனத்தை கூட வாசிப்போம். மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ நித்திய ஜீவனும் சமாதானமும். சரியா? அப்போ நான் மாமிசத்தின்படி நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம நடவாமல் நம்ம ஆவியினால் நம்ம என்ன பண்ணுறோம்? நடக்கக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். இல்லையா? அப்போ மாமிசத்தின்படி நடந்தால் நமக்கு என்ன இருக்கும்? சண்டை பண்ணுவோம், வம்பு பண்ணுவோம், பிரச்சனை பண்ணுவோம், அடிப்படி தகராறு, சண்டை, பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள் என்ன பண்ணுவோம்? ஃபேஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்போம். சரியா? அப்போ ஆவியினால் நாம் நடத்தப்படுகிறோமானால் நம்ம எப்படி இருக்கும்? சண்டை பண்ண மாட்டோம், பிரச்சனை பண்ண மாட்டோம், வம்பு பண்ண மாட்டோம், அடிப்படி தகராறு இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. என்ன பண்ணும்? ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய கிரியைகளை செய்யக்கூடியவனாக இருப்பான். சரியா? அப்போ நாம் என்ன சொல்கிறார்? நாம் என்ன சொல்கிறாரு? அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், சில பேர் அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றிருப்பான். அப்போ நாம் என்ன சொல்கிறார்? நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சிவகாரத்தின் ஆவியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் அப்படிங்கிற என்ன சொல்கிறார்? நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், அப்போ நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை நாம் பெறாமல் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சிவகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால நாம் அடிமைகள் இல்லை. சரியா? பிதாவாகிய தேவனுக்கு அப்பாவுக்கு மகன் அடிமையாக இருக்க முடியுமா?
சரியா? அப்போ நாம் அடிமைகளாக இராதபடி, எப்படி நாம் அடிமைகளாக இராதபடி என்ன சொல்கிறார்? நாம் ஆவிக்குரியவர்களாக நாம் வாழ்கிறோம். சரியா? எப்படின்னு சொன்னால், எப்படின்னு சொன்னால் மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை அப்படிங்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்க, மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாதபடியுமா இருக்கிறது. இப்போ நம்ம வசனத்தை என்னத்தை சொன்னாலும், நம்ம என்னத்தான் போதிச்சாலும், நியாயப்பிரமாணத்தை கொண்டு நம்ம என்னதான் நடத்தினாலும், அப்போ வேதம் என்ன சொல்கிறது? நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாதபடி. யாரு? இந்த மாமிசத்துக்குரியவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக காணப்படுவார்கள். சரியா? அடுத்த வசனத்தை வாசித்தா தெரியும். மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? தேவனுக்கு பிரியமாகவே இருக்க மாட்டாங்க. உனக்குள்ள மாமிச சிந்தை வந்துருச்சு, உனக்குள்ள மாமிசத்தின் என்ன வந்துருச்சு அப்படின்னாலே நீ கடவுளை விட்டு எங்கேயோ போயிட்ட, தேவனை விட்டு எங்கேயோ போயிட்ட, தேவனுடைய சிநேகத்தை விட்டு எவ்வளோ ஒரு கிலோமீட்டர் கணக்காக போயிட்ட அப்படின்னு சொல்லிக்கலாமா? தேவனுடைய சிநேகத்தை விட்டு கிலோமீட்டர் கணக்காக போயிட்ட. அப்போ தேவன் சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, நீ மாமிச சிந்தை உனக்குள்ளே இருந்துச்சுன்னா, ஆவின் சிந்தை என்ன சொல்லுகிறார்? ஆவின் சிந்தை உனக்குள்ளே இருந்துச்சுன்னா, நீ மாமிசத்துக்கு உட்பட்டவனாக இராமல் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் இருப்ப. நீ இல்லைப்போனா என்ன ஆவ? நீ அடிமைப்பட்டவனாய் காணப்படுவாய். எல்லா இடங்களிலும் நீ என்ன பண்ணுவ? நீ அடிமைப்பட்டவனாக தான் நீ வாழுவ. வாழக்கூடிய நாட்கள் எல்லாம் உன்னுடைய அடிமைத்தனத்திலே போகும். எங்கே போனாலும் நீ மாமிச சிந்தை உன்னை அழுத்தி கொண்டே இருக்கும். சரியா? இந்த மாமிசத்தின் கிரியைகள் என்ன இருக்கும்? வெளியரங்கமாக இருக்குது. அந்த மாமிசத்தின் கிரியை எப்படி இருக்குது? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், சண்டைகள், மார்க்க பேதங்கள். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அப்போ இதெல்லாம் மாமிசத்தின் கிரியைகள். இதெல்லாம் எப்படி இருக்கு? வெளியரங்கமாக இருக்கு. ஆனால் தேவனுடைய ஆவியில நீ நடத்தப்பட ஆரம்பிச்சிட்டுன்னு வச்சுக்கோமே, அது அன்பு, சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட பிரமாணங்கள் ஆவிக்குரிய பிரமாணங்கள். நீ மாமிசத்தின்படி வாழ ஆரம்பிச்சீன்னா என்ன ஆயிரும்? நீ தேவனை விட்டு கிலோமீட்டர் கணக்காக நீ விலகி போக வேண்டியதாக இருக்கும். தேவனுடைய அன்பை விட்டு நீ விலகக்கூடியவனாக, விலகக்கூடிய பிள்ளைகளாக, விலகக்கூடிய மனிதர்களாகத்தான் நீ காணப்படுவாய். சரியா? ஆனால் நீ என்ன பண்ண? தேவனுடைய ஆவியில் நடத்தப்பட்டு, சரியா, தேவனுடைய என்ன சொல்றாரு? வேதத்தை நீ வாசித்து, சரியா, என்ன சொல்றாரு? தேவனுடைய பிரமாணங்களுக்கு, தேவனுடைய கற்பனைகளுக்கு நீ கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பித்தீனா, நீ மாமிச சிந்தை உன்னை விட்டு போயிடும். உனக்குள்ள என்ன ஆயிரும்? தேவனுடைய ஆவியானவர் உனக்குள்ளே நடத்த ஆரம்பிச்சிருவார். சரியா? அப்போ என்ன சொல்ற? அடுத்த வசனத்தை வாசிச்சா தெரியும் என்ன அப்படின்னா, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாமிசத்துக்குட்பட்டவராயிராமல் ஆவிக்குட்பட்டவராய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல அப்படிங்கிறார். அப்போ கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் தேவனுடையவனே கிடையாது. அப்போ கிறிஸ்துவனுடைய ஆவி உனக்குள்ள இருக்குதா? நீ கிறிஸ்துவன்னு சொல்கிறப்பா, எல்லாம் செய்கிற, உன்னுடைய கிரியைகளை வைத்து நீ மாமிச சிந்தை உடையவனா இல்லை ஆவின் சிந்தை உடையவனா அப்படின்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அப்போ கிறிஸ்துவின் ஆவி உனக்குள்ளே இருக்கின்ற பொழுது உனக்குள்ளே என்ன வராது? மாமிசத்தின் சிந்தை வராது. சரியா? அது மட்டும் கிடையாது. தேவன் சொல்லக்கூடிய காரியம், நம்ம பாவம் என்ன சொல்கிறாரு?
இச்சையானது என்ன சொல்ற கர்வ என்ன சொல்றாரு, நம்முடைய இச்சைகளை என்ன சொல்றாரு, அவனவன் தன் தன் சொந்த இச்சைகளாலே சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் அப்படின்னு தான் வேதம் சொல்லுகிறது. சரியா? அப்ப நீ என்ன பண்ணாத, இச்சைகளினாலே நீ விழுந்து போகாத, மாமிச சிந்தைகளினாலே விழுந்து போகாத, பாவத்தின் கிரியைகளினாலே விழுந்து போகாத, அசுத்தங்கள் மூலமாக விழுந்து போகாத, காம விகாரங்களின் மூலமாக விழுந்து போகாத. சரியா? இப்போ ஒருத்தன் சொல்றான், கத்தி எடுத்தவன் கத்தினால தான் அவனுடைய